வணக்கம். உங்களுக்காக செல்வராஜ். இந்த பதிவு ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும் தான் கொடுக்கப்பட்டது. இதை வந்து நீங்க அ ஒரு ட்ரேடுக்கு ஒரு ரெக்கமெண்டா இது எடுத்துக்காதீங்க. வாங்க சேனலுக்குள்ள போலாம். இது வந்து நம்மளுடைய யூடியூப் சேனலுங்க. இதில ஆல்ரெடி வந்து நம்மளுடைய டெலகிராம் லிங்க் இதில குடுத்துருக்கோம். இது தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கங்க. காலையில வந்து நிஃப்டியோட லைவ் அப்டேட்ஸ் குடுத்துட்டுருப்பேன் காலையில 9 மணிலேருந்து. இதே உங்களுக்கு ட்ரேடுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். தேவைப்பட்டா பயன்படுத்திக்கங்க. அதே வந்து கீழ வந்து தனியா குடுத்துருப்பேன் பாருங்க. புதியவர்களுக்காகன்னு சொல்லி ஒரு ஆ காலம் குடுத்துருக்கேன். ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு. இதில வந்துட்டு ஒரு 13 வீடியோ இருக்கு. இந்த வீடியோ வந்து நீங்க ஒன் பை ஒன்னா பாருங்க. புதுசா இருக்கிறவங்க ஒன் பை ஒன்னா பாருங்க. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முழுமையா பார்த்தீங்கன்னா தான் இதில என்னென்ன சொல்லியிருக்கேன்னு உங்களுக்கு புரியும். முழுமையா பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கோர் கான்செப்ட் இதில கம்ப்ளீட்டா இருக்கும். அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒவ்வொன்னா வந்து அடுத்தடுத்த வீடியோ எல்லாமே இதனோட அப்டேட்ஸ் தான். இந்த கோர் கான்செப்ட்டோட முழுமையான அப்டேட்ஸ் தான் அடுத்தடுத்து குடுக்கக்கூடிய அனைத்து வீடியோவுமே. அப்போ இதை பார்த்தீங்கன்னாவே நீங்க வந்து அடுத்தது ட்ரேட் பண்றதுக்கு எப்படி எப்படி பண்ணலான்னு ஒரு ஐடியா பண்ண முடியும் நீங்க. அதனால தவறாம இதை பாருங்க. ஆல்ரெடி ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறவங்க தவறாமல் பார்க்க வேண்டியது பாருங்க. இதுல வந்து உங்களுக்கு நெறைய விஷயம் சொல்லியிருப்பேன். ரைட். நம்ம வந்து இன்னைக்கு நிஃப்டி இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். நிஃப்டி எதிர்பார்த்தத விட நல்லாவே வந்து கீழ வந்துட்டான். நேத்து ஆக்சுவலா வந்து இங்க குளோஸ் ஆயிருந்தான். இது வந்து ஒரு லோவர் லோவே வைக்காம போனதுனால, ஹையர் லோ வச்சுட்டு போனதுனால, இங்க ஆட்டோமேட்டிக்கா மார்க்கெட் மேல போகும்னு எதிர்பார்த்தோம். ஏன்னா, இங்க வந்து ஹை ஈக்குவலா ஹை தான் வச்சிருக்கு. மேல போகும்னு எதிர்பார்த்தோம். அது என்ன பண்ணியிருக்கு, ஆட்டோமேட்டிக்கா இன்னைக்கு காலையில ஓப்பனே ஒரு கேப் டவுன். ஓப்பன் ஆனோனே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சப்போர்ட் லெவலுக்கு கீழ ஓப்பன் ஆயிருக்கு. அப்போ சாரி இது வந்து நேத்து நடந்தது. நேத்து நடந்தது. ரைட்டு. இதுதான் வந்து இன்னைக்கு நடந்த கேண்டில். ரைட். இதுல பார்த்துக்குவோம். நேத்தே வந்து சப்போர்ட் லெவல்ல கீழ குளோஸ் ஆனதுனால, அது வந்து ரெசிஸ்டன்ஸா நம்மளுக்கு வொர்க் ஆச்சு. இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிளேஸ்ல வொர்க் ஆயிருக்குது. இந்த பிளேஸ்ல வொர்க் ஆயிருக்குது. வொர்க் ஆன பின்னாடி, அந்த ஃபர்ஸ்ட் 1 ஹவர்க்குள்ளயே வந்து மார்க்கெட்டு கீழ கொண்டு வந்துட்டான். நம்ம நேத்து வந்து இது ரெசிஸ்டன்ஸா இருந்ததுன்னா, இந்த இடத்துல ஒரு சின்ன சப்போர்ட் வரைஞ்சிருப்போம். ட்ரேடிங்க்காக சப்போர்ட் வரைஞ்சிருப்போம். ஆக்சுவலா அந்த பிளேஸ்லருந்து டக்குனு கீழ வந்தது. அகைன் அடுத்த சப்போர்ட்டு. மறுபடியும் வந்து அங்கருந்து மேல இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் வந்துட்டு, அகைன் கீழ வந்திருக்கான். இது 5 நிமிஷத்துல நம்ம பார்ப்போம் எப்படி குடுத்துருக்கான்னு. நம்ம கீழ வந்து இந்த இந்த சப்போர்ட்ட வந்து நம்ம ட்ராக் பண்ணியிருப்போம். புதுசா வந்து மார்க்கெட் இதுவரைக்கும் வருங்கிறதுக்காக ட்ராக் பண்ணியிருப்போம். இந்த சப்போர்ட் வரைக்கும் வரல. அதுக்கு முன்னாடி நின்றுருக்கான். நாளைக்கு இதனோட கன்டினியூட்டி அப்படியே கூட இருக்கலாம். இத 5 மினிட்ஸ்ல நாம செக் பண்ணுவோம். எப்படி ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்துருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா, இது கீழ இருக்கிற சப்போர்ட் எதுக்காக நம்ம ட்ராக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. இதோ கீழ இருக்கிற சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப மார்க்கெட்டு டவுன்ல வந்துட்டு இருக்கிறதுனால, கீழ அடுத்த சப்போர்ட்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளேஸ். இந்த பிளேஸ நம்ம பிக் பண்ணியிருக்கோம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் லைன் போகுதா? அப்ப அது எங்க இருக்குது? அது அடுத்தடுத்து கனெக்ட் பாருங்க எப்படி கனெக்ட் ஆயிருக்குன்னு. இந்த கனெக்ட் கிடைத்திருக்கும். அப்படியே வந்து இங்க ஒரு கனெக்ட் ஆகுது. இங்க கனெக்ட் ரிஜெக்ட் பாயிண்ட்டு. இது சப்போர்ட் பாயிண்ட், இது சப்போர்ட் பாயிண்ட். அப்படியே வச்சு நம்ம ஒரு ட்ராக் பண்ணிட்டோம். அதுதான் வந்து இப்போ 1 ஹவரோட சப்போர்ட் அங்க இருக்கு நம்மளுக்கு. இது ஆல்ரெடி மார்க்கெட் காலையில கீழ வரும்போது இந்த சப்போர்ட்ட நம்ம ட்ராக் பண்ணியிருந்தோம். அதாவது மார்க்கெட்டு இங்கிருந்து கீழ வர ஆரம்பிக்கும்போது இந்த சப்போர்ட் ஒண்ணு நாம வந்து கிரியேட் பண்ணி இது நேத்தே பண்ணியிருந்தோம்னு நெனைக்கிறேன். அப்ப இது இப்போ 5 மினிட்ஸ்ல பார்க்கலாம். இது எப்படி வந்து நம்மளுக்கு வொர்க் அவுட் ஆயிருக்குது பார்ப்போம். ரைட். மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனது இந்த பிளேஸ்ல ஓப்பன் ஆயிருக்கு. நேத்து க்ளோசிங் ஆயிருக்கு. இந்த பிளேஸ்ல ஓப்பன் ஆன மார்க்கெட் டவுன் இருக்கு. ஒண்ணா வந்தா இதுவரைக்கும் ஹை வந்து பிரேக் பண்ணியிருந்தா பை ட்ரெண்டுக்கு மாறுதுன்னு சொல்லியிருக்கலாம். அவன் என்ன பண்ணிட்டான், இங்க ஓப்பன் ஆனது ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ்லேருந்தே கீழ் நோக்கி தான் போயிருக்கான். வந்து ஒரு 10, 15 நிமிஷத்துலயே வந்து இந்த சப்போர்ட்ட பிரேக் உடைச்சாச்சு. இந்த சப்போர்ட் நம்ம எதுக்காக போட்டோம்? மார்க்கெட் இங்க ஓப்பன் ஆகும்போது இந்த தான் 1 ஹவர் சப்போர்ட் இருந்தது. இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு 5 மினிட்ஸ்க்காக இன்ட்ராடேக்காக இங்க சப்போர்ட் ஒண்ணு ட்ராக் பண்ணியிருந்தோம். அந்த சப்போர்ட்ட வந்து ஃபர்ஸ்ட்டு பிரேக் பண்ணிட்டான்.
பிரேக் பண்ணி க்ளோஸ் ஆகும்போது அடுத்தது வந்து அடுத்தது அப் சைடு தான் மார்க்கெட், சாரி டவுன் சைடு தான் போகணும். இங்கே நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். ஏன்னா ட்ரெண்டை கண்டினியூ பண்ணுதுன்னு சொல்ல வர்றேன். ட்ரெண்டை கண்டினியூ பண்ணுது அப்படின்னு பார்க்குறோம். ஓகே, ட்ரெண்டை கண்டினியூ பண்ணுதுன்னு பார்க்குறோம். அப்போ இங்கே என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. அப்படியே கீழே வந்தது. இந்த இடத்துல வந்து ஒரு மேலே இது வரைக்கும் போயிட்டு எகைன் கீழே வந்திருக்குது. அப்போ திரும்பி போனால் எது வரைக்கும் போகணும் அப்படின்னு பார்த்தா இதுதான் லெவல். அப்போது லெவல் என்ன, டோட்டல் லெவலில் கனெக்ட், அந்த இடத்துல கனெக்டிங் பார்த்தோன்னா எதாவது கனெக்டிங் இருக்குதுன்னு பாருங்க. இப்போ மார்க்கெட் வந்து இங்கிருந்து இப்படி போயிட்டு அப்புறம் தான் கீழே திரும்பி இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு மேலே போனால் எது வரைக்கும் தொடரும், அது வரைக்கும் தான். அதான் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குது, அப்படியே அதே இடத்த தொட்டு போட்டு மறுபடியும் கீழே வந்ததை எகெயின் அந்த ஹைக்கு போக முடியல, புதுசாக லோ உடைச்சாச்சு. எகெயின் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து இங்கே மேலே போகணும் போகிறவ இங்கே போகாமல் புதுசாக லோ உடைச்சாச்சு. அதுக்கடுத்து மேலே போகிறவ இங்கே இந்த ஹைக்கு போக முடியாமல் புதுசாக உடைச்சாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவ ஹையர் ஹையே வைக்கல, ஹையே உடைக்கல, ஒன்லி லோவரில் வச்சுட்டே போயிட்டு இருக்கா. இதுதான் நம்ம சொல்கிறோம். ஃபஸ்ட்டு இந்த லோ உடைச்சாச்சு காலையிலேயே, செகண்ட் இந்த லோ உடைக்கிறான், தேர்ட் இந்த லோ, ஃபோர்த் இந்த லோ, அடுத்து இந்த லோ. அப்போது ஹையவே உடைக்காம வச்சுருக்காங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறத நான் சொல்ல வர்றேன். ஹையவே உடைக்காம லோ மட்டுமே உடைச்சிட்டு போகிறான் ஒருத்தன். இப்போ வந்து எவ்வளோ தூரம் கீழே போவோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ லோவர் லோ மட்டும் உடைச்சிட்டு போகிறா, லோவர் ஹை வச்சுட்டே போயிட்டுருக்கா அப்படிங்கும்போது அடுத்தடுத்து அது ட்ரெண்ட் திரும்புறதுக்கு உண்டான பாசிபிலிட்டி இல்லை. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் ஃபஸ்ட்டு ஹையாக இருந்தது. அதுக்கு பின்னாடி பாருங்க கொஞ்சம் வந்து கொஞ்சம் ஈக்குவலா வந்துட்டா. அதாவது இந்த ஹையெல்லாம் பிரேக் பண்ணிட்டு மேல வந்துட்டா. அப்ப பை ட்ரெண்டுக்கு 5 மினிட்ஸ்ல மாறி நின்னது நேத்து. சாரி, மாறி நிக்கல. அதுக்கு அடுத்தது என்ன பண்ணிட்டான், கீழ கொண்டு வந்து இங்க முடிச்சு வச்சிருந்தான். அப்ப கிட்டத்தட்ட செல் ட்ரெண்டுக்கு வந்து நின்னுட்டு இருந்தான். அப்ப இன்னைக்கு என்ன பண்ணிட்டான், அந்த ட்ரெண்ட அப்படியே கன்டின்யூ பண்ணிட்டான். அந்த ட்ரெண்ட அப்படியே கன்டின்யூ பண்ணிட்டான். அந்த ட்ரெண்ட் அப்படியே கன்டின்யூ பண்ணிட்டு வந்தவன் அடுத்த லெவல் வரைக்கும் கொண்டு வந்துட்டான் கீழ. நம்ம அத 1 ஹவர்ல வந்து நம்ம இங்க மார்க் பண்ணி வச்சிருந்தோம். இங்க கீழ அடுத்த மார்க் 1 ஹவர்க்காக நம்ம இங்க பண்ணியிருக்கோம். நாளைக்கு மார்க்கெட் என்ன நடக்குதோ பார்ப்போம். இப்போ நாளைக்கு என்ன நடக்கலாம் பாசிபிலிட்டி இருக்குது, 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா அடுத்த லெவலே வந்து தொடலாம். ஏதோ இங்கே ஒரு லெவல் வச்சுருக்கும் வரைஞ்சிருக்கும் பார்த்தீங்களா, இந்த லெவலையும் கூட தொடலாம். தொட்டுட்டு மேலே திரும்பினா பாரு, இது ஒன்றும் ப்ராப்பர் சப்போர்ட் இல்லைன்னு வச்சுக்க, இது ஒரு நல்ல சப்போர்ட். இந்த லெவலுக்கு மறுபடியும் திரும்புறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஆனால் பார்ப்போம் அது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இவ்வளோ தூரத்தில் திரும்புமாடு எங்களுக்கு தெரியாது. ஏன்னா மார்க்கெட் ஒரு நல்ல வீக்னஸ் பாயிண்ட், நல்ல செல்லிங் பாயிண்ட். அது பாருங்க டே கேனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இது டே கேண்டில் பாருங்க, ஹை அப்படி இப்படியே வச்சுட்டு போனவன் இங்கே பாருங்க போனது மேலே போய் கீழே வந்து, மேலே போய் கீழே வந்து, இப்படி தான் நடந்திருக்கா. அப்போ இது வந்து ஒரு ரேஞ்ச். அந்த ரேஞ்சில் வந்து இப்போ இந்த ரேஞ்சுக்கு வந்திருக்கா மார்க்கெட்டு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்களா, திரும்பி பார்த்தீங்களா, இந்த ரேஞ்சை பிக் பண்ணியிருக்கான். இப்போ அதான் சொல்ல வர்றேன். இப்போ இதையே பிரேக் பண்ணிட்டான். இது ஃபர்ஸ்ட் ஒரு லோவாக இருந்த இடத்த நம்ம பிரேக் பண்ணி கீழே வந்துட்டான். அடுத்து ஈஸியாக வர்றதுக்கு நல்ல பாசிபிலிட்டி இருக்குது. இதில் ட்ரெண்ட் லைன் கூட நீங்கள் போட்டு பார்க்கலாம், எங்கேருந்து எங்கே போகும் மார்க்கெட்டுங்கிறத. இந்த 3 ஜாயின் பண்ணும்போது இழுத்தோம்னா இது வரைக்கும் கூட வரலான்னு சொல்ல வருது. இது எல்லாம் இப்படி தான் நம்ம பழகிக்கணும், கொஞ்சம் கொஞ்சம் பழகணும். இது அப்படியே கண்டினியூ எடுத்து எங்கே வரும், இது இந்த பாயிண்ட் வரைக்கும் வருது. தெரியுதுங்களா? இப்போ எத்தனை கனெக்ட் இங்கே நடந்திருக்குன்னு செக் பண்ணி பாருங்க. ஒரு கனெக்ட்டு, 2 கனெக்ட்டு, அப்படியே கனெக்ட் எத்தனையா இருக்குது. இப்போ அதையவே வச்சு நம்ம ட்ராக் இழுத்துட்ருக்கோம். மார்க்கெட் இங்கே வந்து கூட திரும்பலாம் அப்படின்னு சொல்லலாம். இங்கே வந்து திரும்பணுங்கிறதெல்லாம் கிடையாது, அப்படி கூட நடக்கலாம், அவ்வளோதான். இப்போ ஸ்பாட்டை பார்த்துட்டிங்கன்னா ஸ்பாட்டில் வருங்க, அதுதான் கரெக்டாக நடந்திருக்கு. இப்போ டே கேனில் தான் வச்சுருக்கேன் ஸ்பாட்டு. ஸ்பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக இது மேலே போனது கீழே வந்து மேலே போய் இப்படி போயிருக்கு. இந்த பாயிண்ட் வந்து இப்போ தொட்டுட்டு நின்றுருக்கான் ஸ்பாட்டில். இதே வந்து இப்போ 1 ஹவரில் பார்த்துட்டோம்னா அதான் அந்த லெவல் தொட்டு நின்றுருக்கா இதில் காட்டுறதுபடி. 5 மினிட்ஸு, அது ஃப்யூச்சரில் நடக்கிறது நடக்குது, பெரிய டிஃப்ரெண்ட்டாக நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. சும்மா ஒரு பார்வைக்காக இதை பார்க்குறோம். இது பாருங்கள், ஓப்பன் ஆனது இந்த பிளேஸ். ஃபஸ்ட்டில் வந்து இந்த பிளேஸ்க்கு வந்தாச்சு, சப்போர்ட் உடைச்சாச்சு. அதுக்கடுத்து மேலே ட்ராவல் பண்ணுறான், இந்த பிளேஸ் தான். அடுத்து ரிவர்ஸ் வந்தால் அதே இடம் தான். அப்படியே கீழே இது. ஆனால் இதில் வந்து சப்போர்ட்டை தொட்டுட்டு நிற்கிற மாதிரி கிரியேட் ஆகிருக்கான். ஃப்யூச்சரில் வந்து இந்த சப்போர்ட்டுக்கு வந்து சேரல அப்படின்னு சொல்கிறோம். ஃப்யூச்சரில் வந்து 5 மினிட்ஸில்
இன்னும் சப்போர்ட்டுக்கு வரவில்லை. இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது. நாளைக்கு ஓப்பன் ஆனோன்னா கூட ஃபஸ்ட்டு கேனில் கூட ஒரு அமுத்து அமுத்திட்டு கூட போகலாம். எப்படி வேணாலும் நடக்கலாம், பார்ப்போம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பதிவுங்க கொடுத்தீங்கன்னா தான் நான் அதுக்கு தகுந்த மாதிரி என்னோடதை மாற்ற முடியும். இது வரைக்கும் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.